இப்ப நம்ம நெகமம்ல வைகரை கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பிரவுன் கலர்ல மேங்கோ எல்லோ, மாம்பழ எல்லோ கலர் ஒரு புட்டாஸ் பேட்டர்ன் போட்டிருக்கிறது. இது எதுக்காக வைகரை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, இந்த saree வந்து தறி போடும்போது வைகரை மார்னிங் டைம்ல தான் போடுவாங்க. அதாவது சூரியனோட ஹீட் வெயில் வரத்துக்கு முன்ன போடுவாங்க. இந்த saree வந்து நல்ல வெயில் வந்துருச்சுன்னா இந்த saree தறி போட முடியாது. நூல் வந்து கட் ஆயிடும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த நூல் சாஃப்டா இருக்கும். அப்போ அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நல்லா இருக்கும் இந்த saree. பொதுவா இந்த பியூர் காட்டன் தறி போடும் போதே நமக்கு வந்து அந்த வெயில் வரத்துக்கு முன்னதான் போடுவாங்க. அதனால தான் நான் வைகரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதோட சாஃப்ட், அந்த இயற்கையான ஒரு நூல், அதோட தன்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் சேம் வைகரையிலேயே ஒரு பிங்க் கலர், பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன். சம்மர்களுக்கு இதுவுமே ஒரு ட்ரெடிஷனல் கலர் தான். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கும் வேர் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் வேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பளிச் கலர், எல்லாருக்குமே இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும். இது ப்ரீமியம்ன்றனால அப்படியே saree வந்து வெயிட்டே இருக்காது, லைட் வெயிட்டா இருக்கும். நைஸ் த்ரெட் ஆயிடுது இல்ல. பிளவுஸ் வந்துட்டு சேம் ரன்னிங்ல வரும். இந்த saree எல்லாம் ரன்னிங்ல தான் வரும். மோனோட்டோன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அதே கலரே நீங்க பிளவுஸ் அதே போட்டுக்கலாம். இல்ல கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கலர் வந்து பிளவுஸ் எடுத்து வேர் பண்ணிக்கலாம். இல்ல கலம்கரி பிளவுஸ் இருக்கு இல்லையா, அதை மேட்ச் பண்ணோம்னா ரொம்பவே அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மாந்துளிர் கலர். இது சாண்டல் கலர், லைட் பிரவுன் சாக்லேட் கலர் காம்பினேஷன் வருது. டியூயல் டோன் மாதிரி வருது. காட்டன் saree லுக்கே இல்லாம டியூயல் டோன்ல காட்டன் saree, பியூர் காட்டன் saree வருது. செம்ம அழகா இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கே நம்ம வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட். இப்போ saree தூக்கும் போது நமக்கு அவ்வளோ லைட் வெயிட்டா தெரியும். அதுதான் நம்ம வந்து அந்த 80 கவுண்ட்டுக்கு மேல த்ரெட் கவுண்ட் வந்து நல்லா சாஃப்டா போயிட்டோம்னா சாரியே லைட் வெயிட்டா இருக்கும். நமக்கு வெயிட் தெரியாது உடம்புல, அப்புறம் உறுத்தாது. இதுதான் இதோட பிளவுஸ். பியூர் காட்டன்லயுமே திக்கு நூல் 60 கவுண்ட் 40 கவுண்ட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியில கொடுக்கலாம். பட் அந்த saree வந்து கொஞ்சம் வெயிட் ஏறும், நினைக்க கொஞ்சம் வெயிட் ஆகும். அது லைட்டா 60 கவுண்ட் கூட ஓரளவுக்கு ஓகே, லைட்டா கொஞ்சம் வெயிட் அதிகமாகும். அப்புறம் வந்து saree வந்து நம்ம வேர் பண்ணிருக்கும் போது கொஞ்சம் உறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நெக்ஸ்ட் ஒரு ராமா கிரீனு. இந்த சாரீலாம் வந்து வார்டு வெப்ஸ் ரெண்டுமே 80 கவுண்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு செம்ம சாஃப்டா இருக்கும். 72லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவோம், அது வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்லயே எடுத்துக்கலாம். 72 கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் தெரியும், பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது, கொஞ்சம் பிரைஸ் கம்மியிலே வரும். 60 கவுண்ட் அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியில வரும். ஃபுல்லாவே 80 கவுண்ட் 100 கவுண்ட் போகலாம். 100 கவுண்ட் 120 கவுண்ட்லாம் saree நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈஸியா இதுல பட்டா கூட அப்படியே டக்குனு கிழிஞ்சிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சுங்குடியில அந்த மாதிரி கொண்டு வருவோம். பட் இதுல வந்துட்டு நம்ம 120 ரொம்ப ட்ரை பண்ற கிடையாது. 80லயே பிரீமியம் போயிட்டோம்னா செம்ம சாஃப்ட் வரும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். saree லைஃபும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பர்பிள்ல பட்டு saree லுக்லயே இருக்கு பாருங்க இந்த saree. இந்த மாதிரி sarees எல்லாமும் நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேர் பண்ணிக்கலாம். இது ஒரு கெட்டி பார்டர் தான் இது. அதுல ஒரு டவர் பேட்டர்ன் போட்டு இது வந்து காயின் போட்ட மாதிரி முந்தி ஃபுல்லா வருது. saree ஃபுல்லாவே இந்த பேட்டர்ன் வந்து ஃப்ளோ ஆகுது. ஒரே சிங்கிள் கலர். இதுதான் இதோட பிளவுஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பாக்குறோம். இப்ப காட்டன் saree வந்து மெயின்டெனன்ஸ் கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நிச்சயமா மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா காட்டன் saree ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வேரிங்க்கு சூப்பரா இருக்கும். நம்ம கொஞ்சம் அதை மட்டும் கத்துக்கிட்டோம்னா போதும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்காக அந்த சின்ன விஷயத்த நம்ம கத்துக்க வேண்டியதுதான். கத்துக்கிட்டு மெயின்டைன் பண்ண பண்ணிட்டோம்னா அப்புறம் காட்டன் சாரியை தவிர வேற எதுவுமே நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும். இந்த சாரியில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இதுல வந்து அன்னம் மயில் இதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா, நடுவுல வந்துட்டு ஜெரிகல் லைன்ஸ் வந்திருந்தது. முந்தியில லைன்ஸ் மாதிரி லைட்டா, இதுல வந்து ஒரு 2 லைன், இங்க ஒரு லைன், ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி. ஒரு டிஷ்யூ பார்டர். பிளவுஸ் வந்து சேம் ரன்னிங்ல வருது. இதுக்கு நீங்க ரன்னிங் போட்டவங்க போட்டுக்கலாம், இல்ல கான்ட்ராஸ்ட்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பார்டர் கலர் அல்லது கலம்கரி பேட்டர்ன் அந்த மாதிரி போடும்போது ரொம்ப யூனிக்கா அழகா காட்டும். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நமக்கு DM பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கோங்க.